என்கின்ற அளவுக்கு தமிழ்நாடு முழுவதும் சுற்றி ஆங்காங்கு சிறந்த மருத்துவமனைகளை நிறுவி சிறந்த பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அவர்களெல்லாம் உங்களுக்கு முன்மாதிரியாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வகையிலே இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து உறவுகளையும் எங்களையும் இந்த விழாவிற்கு அழைத்த அறக்கட்டளையின் தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட அனைவர்களையும் வாழ்த்தி இந்த விழா மேலும் மேலும் பல ஆண்டுகள் நடைபெற வேண்டும். அதற்கு எங்களாலான பொருள் உதவி எல்லாம் செய்வோம் என்பதை உங்களுக்கு முன்னால் நான் எடுத்துக்கூடி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மருந்துகள் அனைத்து வழங்கிக் கொண்டு சேவை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் உங்க பகுதியில் தேவை என்றால் நம்ம டாக்டரை பார்த்தீங்கன்னாக்கா உங்க ஊர்ல மருத்துவம் இலவச மருத்துவம் நடத்தி குறைந்த செலவில் அறுவை சிகிச்சை செய்து தயாராக அதை இந்த நேரத்தில் பயன்படுத்திக் கொண்டு அவரும் அது குடும்பம் மூலம் நாம் உயர்ந்த மருத்துவம் மற்றும் உயர்கல்வி பயிலும் அவருடைய சிற்றுரைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். அடுத்ததாக நமது ஆட்சிய துரைசாமி முனைவர் அவர்கள், அவருக்கு ஒரு நாள் கொடுத்தா கூட பத்தாது, மைக் கொடுத்தா போதும் ஒரு நாள் முழுக்க பெரியார், அம்பேத்கர் மற்றும் பட்டியலினத்தை தேவேந்திர பேசுறாங்க. ஒரு நாள் கூட பேசுவாரு. காலங்களுக்கு சிற்றுரை நிகழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சார் 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 அப்படியே கொடுத்த டாக்டர் கே முருகேசன் எம்எஸ் அவர்கள் காவிய தண்டனைக்கு ரூபாய் 10,000 வழங்கியுள்ளார். அவர்கள் டாக்டர் முருகேசன் அவர்களுக்கு அறக்கட்டளையின் சார்பாக நன்றி பாராட்டுதலை தெரிவித்துள்ளேன். அடுத்ததாக திரு கே குணசேகரன் ஐஎஃப்எஸ் ஏர்போர்ட் டைரக்டர் அவர்கள் காவிய தண்டனைக்கு ரூபாய் 11,000 நன்கொடையாக வழங்கியுள்ளார். அவர்களுடைய ரெக்கார்டட் மெசேஜ் இங்கே அனுப்பிச்சிருக்கார். அதாவது காவிய தண்டனை இப்போ 10th ஸ்டாண்டர்ட்ல எப்படி மாநில அளவில் முதல் மதிப்பெண் பெற்றுள்ளாரோ அதே போல் +2லையும் மாநில அளவில் முதல் மதிப்பெண் பெற்றால் அவரது கல்விக்கான மேற்படிப்பு கல்விக்கான எம்பிபிஎஸ் படித்தாலும் சரி, என்ஜினியரிங் படித்தாலும் சரி, என்ன படிப்பு படித்தாலும் அதற்கான முழு தொகையையும் செலவுகளையும் அவரை ஏற்றுக்கொள்வதாக உறுதியளித்துள்ளார். அவர் ஒரு ரெக்கார்ட் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. அதை ஒளிபரப்பப்படும். தமிழ்நாட்டில் முதலாவது இடத்துக்கு கொடுத்ததற்கு எனக்கு மனமார்ந்த எல்லற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது. மேலும் இதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டுகளும் சிறப்பாக படிக்க வேண்டும் என்று நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். மேலும் எனது சொந்த காரணங்களுக்காக
அனைவரும் வாழ்கிறேன். நான் வரமுடிய சூழ்நிலை வருந்துகிறேன். நிச்சயமாக உங்களை நேரில் வருவதை நான் பார்க்கிறேன். ரூபாய் 3000 ஊக்கத்தொகையை மாணவி கொடுக்கிறார். மாணவிகள் ஆறுதல் பரிசு பெறுவதெல்லாம் பெற்றோர்கள் +2 அதிக மதிப்பெண் பெற வேண்டும் என்பதற்கான ஒரு உறுதிசத்தை தெரிவித்து கொள்கிறேன்.